பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டில் 15 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் 27 வார்டுகள் உள்ளன. 18வது வார்டு வேணுகோபால் தெருவில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும், நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும், பள்ளி செல்லும் குழந்தைகள் என அனைவரும் தண்ணீர் விநியோகம் இல்லாததால் 4 நாட்களாக குளிக்க கூட முடியாமல் அவதி அடைந்ததாக தெரிவித்தனர். பணம் கொடுத்து குடிநீர் வாங்கி சமையல் குடிநீருக்கு பயன்படுத்தி வருவதாக வேதனை தெரிவித்தனர். தண்ணீர் இல்லாததால் கடந்த 15 நாட்களாக மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நகராட்சி அதிகாரிடம் பேசி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அப்புறப்படுத்தினர். இதனால் பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நகராட்சி டேங்கர் மூலம் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை பொதுமக்கள் குடங்களில் பிடித்துச் சென்றனர். காவல்துறையினர் தற்காலிகமாக குடிநீர் ஏற்பாடு செய்து கொடுத்த நிலையில் உடனடியாக பழுதை சரி செய்து குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். ராஜேஷ் வந்தா நல்லா இருக்கும். ராஜேஷ் கொஞ்சம் பேசுங்க. சாலை மறியல் ஆமா ஆமா ஸ்கூல்
தம்பி பின்னாடி வந்து அவங்க காலி ஏற்றலாம். மோட்டர் இருக்காங்க சார். வேம்பாக்கம் வேணுகோபால் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் சார். நாங்கள் எங்களுக்கு தண்ணி வரல ஒரு 15-20 நாளாக. தண்ணி வராது போக நாங்கள் வார்டு நம்பர்கிட்ட போய் சொன்னோம். வார்டு நம்பர் ஒரு நாள் ஒரு கேன் தண்ணி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. மறுபடியும் போய் சொன்னோம். மறுபடியும் என்னான்னு கேட்கல. பக்கத்து வீட்டில் தண்ணி கேட்க போனால் தண்ணி இல்லை, நாங்கள் கரண்ட் பில்லு கட்டுறது, நாங்கள் மோட்ரு போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எங்களை கேட்குறாங்க. எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, எங்களால் வேலைக்கு போக முடியல. நாங்கள் வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு வராதிங்க, இந்த மாதிரி வந்தால் எப்படி அப்படின்றாங்க. நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு. வாடகை வீட்டிலேருந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைங்க படிப்புக்கு தண்ணி இல்லாத நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல பசங்களை குளிக்க வைக்க முடியல. நாங்களும் எங்கேயும் போக முடியல. இதே போக்கில் இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு வந்து தான் நாங்கள் தெருவுக்கு வந்தோம். ரோட்டில் வந்தாவது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். அதுவும் தப்பு. நீங்கள் ரோட்டுக்கு வந்தா அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு எங்கே போகிறது வரதுன்னு எங்களுக்கு புரியல சார். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா மறுபடியும் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மட்டும் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க எல்லாமே. ஒரு தண்ணி பிரச்சனைக்கு என்னான்னு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இந்த 5 நாளாக நாங்கள் கஷ்டப்படுறோம் சார். எங்களால் முடியல சார். எங்களுக்கு தேவை தண்ணி தான் சார். தண்ணி இருந்தால் நாங்கள் ஏன் சார் வரப்போகிறோம்? 30-40 வீடு இருக்குது சார். 5 நாளாக இருக்குது சார். இந்த 5 நாளுக்கு மேலவும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே என்னான்னு கண்டுக்கல சார். இப்போ தான் ரோட்டுக்கு வந்த பேர் தான் சார் எல்லாமே வந்து கேட்குறாங்க. இது வரைக்கும் யாருமே கேட்கல. ஒரு கேன் தண்ணி ஒரு நாளைக்கு 2 குடம் தண்ணி விட்டு போனால் 5 நாளைக்கு வச்சு கொடுத்தணும் பண்ண முடியுமா சார்? ஒரு வீட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருக்கும்? ஒரு குழந்தைக்கு ஒரு பால் காசி கொடுக்க கூட தண்ணி கிடையாது சார். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சார். இங்கேருந்து பொன்னேரி போய் தண்ணி எடுத்துன்னு வரோம். இப்படி போனால் இந்த பக்கம் தடப்புறம் பார்க்க வரைக்கும் போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் தண்ணிக்கே போனால் நாங்கள் எப்போ சார் நாங்கள் வீட்டில் வேலை பார்க்குறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது? அதிகாரிங்க நாங்கள் வரோம் இருங்க அப்படின்னு சார். அதனால தான் நிற்கிறோம். பவானி.